சம்டைம்ஸ் நம்ம லைஃப்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஒரு பீரியட்ல மட்டும் நம்ம நிறைய விஷயம் ஃபுல்லா பண்ணி முடிக்காமலே விட்டுருப்போம். அப்போ சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறப்போ நமக்கு நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக பூஸ்ட் ஆகும். அந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தப்போ என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக பூஸ்ட் ஆச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிமோட சஜஷன் தான் நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெல்கம் டு ஃபிலிம் பைட்ஸ் மூவி சஜஷன். நான் உங்கள் சூரஜ். நான் பார்த்த இந்த ஷார்ட் ஃபிலிமோட நேம் இஎல். இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் ஸ்டோரியே நிறைய பேத்துக்கு ரொம்பவே கனெக்டடாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட லீட் கேரக்டர் அவர் லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுக்க ரொம்பவே யோசிக்கிறாரு. அப்போ அவர் ஒரு டிலிஷனான வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆறாரு. அந்த டிலிஷனான வேர்ல்டுக்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தா இவர் 5 வயசுல இருந்து 25 வயசு முடிக்க சந்திச்ச சில மனிதர்கள் தான் அங்க இருக்காங்க. அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் தான் நம்ம நிழல்கள் ரவி சார் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட எலிவேஷனே ஒரு டிஃப்ரெண்ட் ஹைட்டு கொண்டு போறாரு. இந்த ஷார்ட் பிலிமோட லென்த் 40 மினிட்ஸ் நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காம கொண்டு போயிருந்தது இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். அதுக்கான காரணமா நான் பாக்குறது இந்த படத்தோட மேக்கிங். ஒரு ஹைலைட்டான விஷயம், ஹீரோ திரும்பி கிளைமேக்ஸ்ல அந்த டிலிஷன் வேர்ல்டுக்குள்ள போறாரு. அங்க இருந்து திரும்பி நம்ம பார்த்த 40 மினிட்ஸ் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும் போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத நீங்க இந்த கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த படத்தோட பேரு இஎல். படத்தோட லிங்கை நான் என்னோட பயோலயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னோட ஷார்ட் பிலிம் ஸ்டோரி ஹைலைட்ஸ்லயும் நான் இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த படம் பார்த்துட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவை எனக்கு கமெண்ட்ஸா மென்ஷன் பண்ணுங்க.